ஜோதிமணி மேடம், இதில் வந்து இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் வந்து இந்த குற்றம் செய்வதற்கு உடந்தையாக இருந்தவர்கள் மற்றும் அந்த வழக்கு விசாரணையை தாமதப்படுத்தியவர்கள் மற்றும் அதற்கு இடையூறாக இருந்த இந்த அதிகாரிகள் உள்ளிட்டோர் வந்து எந்த வழக்கிலையுமே தண்டிக்கப்படுவது பொதுவாக இல்லை தான். ஆனால் அதில் ஒரு பணியிட மாற்றம் என்ற அளவுக்கு ஒரு சிறிய அளவில் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இது போன்ற பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை வழக்குகளில் அந்த சுணக்கமாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் மற்றும் அந்த பாதிக்கப்பட்டவர்களையே பலிகடாவாக்க துணியும் விசாரணை அதிகாரிகள் ஆகியவர்கள் மீது உரிய தண்டனை அவர்களுக்கு கிடைக்கிறதா, அவர்களுக்கு உரிய நடவடிக்கை வந்து எடுக்கப்படுகிறதா, அதற்கு நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க மேடம்? இல்ல, பொதுவா வந்து இந்த பாலியல் வன்கொடுமையை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து அதிகாரிகள் வந்து நிறைய பேர் சமீபத்துல நம்ம தொகுதியில கூட ஒரு நிறைய பேர் சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பெரிய பாலியல் வன்கொடுமை நடந்தது. அதுல பாத்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்துல ஐஓ வந்து சரியா இல்ல. அதுக்கப்புறம் அவங்கள மாத்திட்டு தான் அதுக்கப்புறம் வழக்கு நம்ம கோர்ட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க. எஸ்பி நேரடியா தலையிட்டு நான் தான் சொன்னேன், அவங்க எங்கிட்ட பாதிக்கப்பட்ட குழந்தைகளோட பெற்றோர்கள் வந்து அவங்கள சந்திச்சப்ப அவங்க என்கிட்ட சொன்னாங்க. அந்த மாதிரியான ஒரு ஒரு சூழல் வந்து இன்னைக்கு இருக்கு. நீங்க வந்து பெண்களுக்கு இந்த மாதிரி கொடூரங்கள் நடந்துட்டதுனாலேயே உடனடியா வந்து காவல்துறை அன்றைக்கு இருக்கிற அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் இல்ல ஒரு சமூகம் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு நீதி வழங்குறதுக்கு, அவங்கள ஒரு பாதுகாக்கிறதுக்கு, அவங்களுக்கு ஒரு அரவணைப்பா ஒரு ஆறுதலா கூட நிக்கிறதுக்கு வர்றாங்கிற ஒரு சூழல் நிச்சயமா கிடையாது. இதுக்கு வந்து சட்டங்கள் வந்து கடுமை ஆகணும் நிச்சயமா, அதுல வந்து மாற்றுகிறதுக்கு கிடையாது. ஏன்னா இதுவே வந்து நீங்க பாருங்க 6 வருஷம் ஆயிருக்கு ஒரு தீர்ப்பு வர்றதுக்கு. 6 வருஷம் அந்த பெண்களும் அந்த குடும்பங்களும் என்ன பாடுபட்டிருப்பாங்கன்னு நம்ம நினைச்சு பார்க்க முடியல நம்மளால. அந்த அளவுக்கு ஒரு மோசமா இருந்திருக்கும், அது இனிமேலும் இருக்கும். அப்படியான ஒரு சமூக கட்டமைப்புல, ஒரு அரசியல் கட்டமைப்புல, ஒரு அதிகார கட்டமைப்புல தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரியான கொடூரமான குற்றங்கள்ல வந்து 3 மாசத்துல நீங்க நிச்சயமா பெண்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும், குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனைகள் அளிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கிறப்ப நம்ம விரைவு நீதிமன்றங்களை அமைக்கணும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனா அந்த மாதிரி விரைவு நீதிமன்றங்களை அமைப்பதுல அரசாங்கங்கள் வந்து ஒரு வேகத்தை காட்ட மாட்டேங்கிறாங்கிறது தான் ஒரு 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 வலி மிகுந்த ஒரு நிதர்சனம் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த மாதிரி எஃப்ஐஆர் பதியாத இன்டர்னலா வந்து அந்த விசாரணையை சபடைஸ் பண்ற அதிகாரிகள் மீது மிக நிச்சயமா கடும் நடவடிக்கை எடுக்கணும். ஒரு டிரான்ஸ்பர்ங்கிறது வந்து பத்தாதுன்னு நான் நினைக்கிறேன். அதே போல இந்த மாதிரி அரசியல் பின்புலத்தில் இருக்கிறவங்க வந்து பொதுவா இந்த மாதிரியான இடங்கள்ல இருந்து தப்பிச்சிடுறாங்க. இப்ப இந்த வழக்குல பாத்தீங்கன்னா வெறும் ரொம்ப ஒரு தமிழ்நாட்டையே உலுக்கி ஒரு கொடிய குற்றம். அந்த மாதிரியான ஒரு சூழல்ல பல வீடியோக்கள் வெளியில வந்து தமிழ்நாடே பார்த்து உறைந்து போய் இருக்கிற ஒரு சூழல்ல கூட ஒரு மிகப்பெரிய அதிகாரம் தான் இந்த கொடுமையான குற்றவாளிகளை காப்பாற்றி இருக்க முடியும். ஒரு சாதாரண அதிகாரத்தினால இந்த மாதிரியான கொடிய குற்றங்களுக்கு எதிராக அந்த குற்றவாளிகளை கொஞ்ச நாள் காப்பாற்றி இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கிறவங்களும் மிக நிச்சயமா வந்து சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டனை கொடுக்கப்படணும் தான் நான் நினைக்கிறேன். அதுல சட்டங்கள் திருத்தப்படணும். நீங்க வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து அந்த கிரைம்ல சம்பந்தப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அது ஒரு அவங்களை குற்றவாளிகளா கருதி பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடிய சட்ட நடைமுறைகள் இருக்கு. அதுல ஒரு மாற்றம் வேணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நிறைவாக ஒரு கேள்வி மேடம். ஜோதிமணி மேடம், இந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் அந்த சாகுமறை அவர்களுக்கு இந்த ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ள ஒரு சூழ்நிலையில் இந்த வழக்கு மற்ற வழக்குகளிலிருந்து ஒரு அரிதான வழக்கு. இது கல்லூரி மாணவிகள், அந்த மாணவிகளுக்கு ஓரளவு இந்த விழிப்புணர்வு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள், துணிவு உள்ளிட்ட அம்சங்கள் இருக்கும். அந்த மாணவிகள் தொடர்பான அந்த வழக்கிலேயே ஒரே ஒரு மாணவியின் சகோதரர் தான் இந்த புகாரில் வந்து ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கான அந்த புகாரை குடிக்கிறார் 2019ஆம் ஆண்டு. மற்ற மாணவிகள் மற்றும் அந்த பாதிக்கப்பட்ட மற்றவர்கள் வந்து இது தொடர்பாக புகார் கொடுப்பதில் வந்து பல்வேறு சிக்கல்கள் இருக்குது. அது இன்றும் இந்த சமூக சூழலில் அது இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இதற்கு ஏற்கனவே தொடர் சம்பவங்களாக நிர்பயாவிலிருந்து கொல்கத்தா மாணவி அந்த வழக்கிலிருந்து கத்ரா சம்பவத்திலிருந்து பல்வேறு வழக்குகளும் ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த ஒவ்வொரு சூழலில் இது போன்ற குற்றங்கள் வந்து நடைபெறுகிறது. இது போன்ற வழக்குகளில் நீங்கள் இந்த 3 மாதத்தில் விசாரணையை முடிக்க வேண்டும் என்று ஒரு எம்பியாக இருந்து இந்த கருத்தை சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் அதற்கு இந்த வழக்கு இந்த 2 அரசுகளிலும் நடைபெற்ற இந்த வழக்கு விசாரணை விரைவாக நடைபெற்று இந்த 6 ஆண்டு காலம் என்பது ஓரளவு அந்த தண்டனை பெறுவதற்கான அந்த விசாரணை ஆவணங்களை திரட்டுவதற்கும் பல்வேறு சிக்கல்கள் இருப்பதால் இந்த 3 மாதங்களில் அது முடிக்க முடியுமா? அதில் எல்லா வழக்குகளையும் ஒன்று போல அதை அணுகுவதில் உள்ள சிக்கல் இருப்பதை நீங்கள் உணர்றீங்களா மேடம்?
இல்ல ஒரு விரைவு நீதிமன்றம்ங்கிறது வந்து இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை வழக்குகள் இல்ல பாலியல் குற்றங்கள் இதுக்குதான் இதை மட்டுமே விசாரிக்கணும்னு நம்ம சொல்றோம். நீங்க வந்து ஒண்ணு அவங்க ஆதாரங்களை திருட்டுறது அதெல்லாம் இருந்தா கூட நிறைய வழக்குகளும் சேர்ந்து இங்க விசாரிக்கப்படுது இல்லையா? அப்ப ஒவ்வொரு நீங்க இந்த நம்ம நாட்டுல வந்து வழக்குகள் வந்து பெரிய அளவுல வந்து தேங்கி இருக்கிறத நம்ம பாக்குறோம். உச்ச நீதிமன்றமே கூட இதை பலமுறை சொல்றாங்க. அந்த மாதிரி இப்ப எல்லா வழக்குகளையும் சேர்த்து இந்த மாதிரியான வழக்குகளையும் விசாரிக்கிறப்ப அது நேச்சுரலாவே லேட் ஆகுது இல்ல. அப்போ விரைவு நீதிமன்றங்களை அமைக்கணும், அது இந்த மாதிரியான பாலியல் குற்றங்களை மட்டுமே விசாரிக்கணுங்கிற ஒரு நிலைப்பாட்டையும் நம்ம எடுக்கணும் தான் நான் நினைக்கிறேன். அதே போல இந்த விமன் கமிஷன்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இதுல ஒரு பெரிய ரோலே இல்லாம இருக்கு. அவங்களுக்கு எந்த பவருமே இல்லை. அது ஒரு என்ன சொல்றது ஒரு டீச்சர்லெஸ் பாடியா தான் அது இருக்கு. சோ அந்த மாதிரியான விமன் கமிஷன் மாதிரி செட்டப் வந்து நம்ம டீசென்ட்ரலைஸ் பண்ணி அவங்களையும் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பவர்ஃபுல் என்டைட்டியா கான்ஸ்டிடியூஷன் என்டைட்டி தான் பட் ரொம்ப அதிக அதிகாரங்கள் நிறைந்த ஒரு அமைப்பா நம்ம மாத்தணும். எல்லாத்துக்கும் மேல வந்து இதுக்கு பிரிவென்டிவ் மெஷர்னு ஒண்ணு நம்ம பார்க்கணும். பிரச்சனை நடக்கிறப்ப இந்த குற்றங்கள் பெண்களுக்கு எதிராக ஒவ்வொரு முறையும் குற்றங்கள் நடக்கிறப்ப யார் அதை எதிர்கொள்றது? பெண்களும் அவர்கள் குடும்பங்களும் தானே அதை எதிர்கொள்றாங்க. அப்ப இது நடக்காம தடுக்கிறதுக்கு ஒரு முயற்சியும் நம்ம பண்ணணும். அது வந்து நீங்க வந்து ஆரம்ப பள்ளிக்கூடத்திலையும் பள்ளிக்கூடலையும் சரி கல்லூரிகள்லயும் சரி நம்ம சமூகத்திலயும் சரி குடும்பங்கள்லயும் சரி பொதுவாகவே வந்து நம்ம ஆண் குழந்தைகளுக்கு பொம்பளைங்கன்னா மட்டும் அவங்க அழகா இருக்கணும், அவங்க வந்து அடக்கொடக்கமா இருக்கணும், அவங்க வந்து பணிவா இருக்கணும், எந்த பிரச்சனை நடந்தாலும் அவங்க எதுவும் பேசக்கூடாது. பெண்கள்னாலே ஒரு அழகு உடல் அப்படின்னு நம்ம சொல்லி வச்சிருக்கோம். பெண்களுக்கு அறிவு இருக்கு, பெண்களுக்கு போர்க்குணம் இருக்கு, பெண்களுக்கு தைரியம் இருக்கு. ஆண்களுக்கு இணையா பெண்களும் செயல்பட முடியும். எப்படி ஒரு ஆண் ஒரு ஒரு தனி மனிதராக ஒரு ஒரு தனக்கு எல்லாமே இருக்கு நம்புறாரு, அதே மாதிரி பெண்ணுக்கு எல்லா விதமான நம்பிக்கைகளும் அறிவும் திறமையும் ஆற்றலும் இருக்கு. ஆனா பெண்களை திருப்பி நம்ம ஒரு போக பொருளாகவும் ஒரு செக்ஷுவல் ஆப்ஜெக்ட் ஆகவும் ஒரு ஒரு ஆணுக்கு சேவை செய்ய வந்தவங்களாகவும் ஆண்களை மகிழ்விக்க வந்தவர்களாகவும் தான் தொடர்ந்து நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்குறவங்கள. அதுவும் வந்து இந்த மாதிரியான குற்றவாளிகள் உருவாகிறதுக்கு ஒரு காரணமா இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆரம்பத்திலேயே வந்து பள்ளிக்கூடங்கள்ல வந்து ஜெண்டர் எஜுகேஷனை வந்து நம்ம பயிற்றுவிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மைல்கல்ல அமையுங்கிறது என்னோட கருத்து.